என்னென்னமோ பண்ணணும்னு பார்த்துதான் மந்திரி வீட்டு கூட கொஞ்ச நாள் நீக்கி பார்த்தான். எல்லாம் ரொம்ப பேர் வந்து சொன்னீங்க. ஆனா உச்ச நீதிமன்ற நீதிபதியே சவுக்கால் அடித்து இந்த ஆளுநரை ஒழுங்கா அவருக்கு பதவி கொடுறான்னு சொன்னது இத்தனை ஆண்டு வரலாறு 72 கால இந்திய வரலாற்றில் ஒரு ஆளுநரை சவுக்கால் அடித்து உச்ச நீதிமன்றம் சொன்னது நம்ம கேஸ்ல தான். அதனாலதான் இப்பொழுது மீண்டும் என்னை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கே கோர்ட்டுக்கு அவர் தான் போய் எனக்கு மீண்டும் இந்த பதவியை கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியை உங்கள் மூலமாக சொல்லிக் கொள்கின்றேன். சாதாரணமா கொடுக்கல பானை சின்னத்தை. அவன் என்ன பண்றான், இப்போ மோடி தேர்தல் ஆணையமே என்ன பண்ணுதுன்னு சொன்னா கொடுக்கணும்னா அவங்க குறைஞ்சது 2 இடத்துலயாவது போட்டியிடணும். இவங்க 2 இடத்துல போட்டிடுறாங்க. அப்பயும் சின்னம் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, இன்னும் சொன்னா இவ்வளவு % ஓட்டு வாங்கி இருக்கணும்னா அதையும் வாங்கி இருக்கிறாங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் 2 நாடாளுமன்ற உறுப்பினர், 4 சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளவும் இருக்கிற இவங்களுக்கு இன்னும் கொடுக்க மாட்டான்ட்டான். ஆனா கோர்ட்டுக்கு போய் எல்லாம் ஃபைட் பண்ணி அதெல்லாம் அவன் சொல்றதுக்கு முதல்லயே நம்ம வண்டியில நான் பானை சின்னத்தை போட்டேன், கிடைக்கும்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் அவர்கள் அந்த அளவிற்கு திறமை மிக்கவர்கள்.